அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது சமீப நாட்கள்ல முதல் முறையா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தஞ்சையில காவேரி ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய ஒரு சில வார்த்தைகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்திகள் வந்திருக்கிறது. அதே போல உதயநிதி சொல்கிறார், இது பழிவாங்கும் நடவடிக்கை, தாவேக அரசால் பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொல்லியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க இதை? உதயநிதி கைதையும் உதயநிதியோட ஸ்டேட்மெண்ட்டையும் எப்படி எடுத்துக்கலாம் சார்? எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் நாளை காலை தன்னுடைய நிதி நிலை அறிக்கையை பிரசன்ட் பண்ணும் பொழுது, சமர்ப்பிக்கும் பொழுது, தமிழக மக்களை முன்னேறி கொண்டு அது வெற்றி பெற்றதனுடைய ஒரு நோக்கத்துடன் தேர்தல் அறிக்கையினுடைய பல பாகங்களை நாளை அமல்படுத்த இருக்கிறார் என்ற வெற்றி செய்தியைத்தான் முதலில் செய்திருக்க வேண்டும். எந்த கவர்மெண்ட்டுங்க, நான் பழைய கவர்மெண்ட்டை பார்த்துருக்கேன் ராபின்சன். ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு பட்ஜெட் தான் ப்ரையாரிட்டி. அதை விட்டுட்டு உதயநிதி ஸ்டாலின் ப்ரையாரிட்டி என்று விஜய் நினைத்து கொண்டிருந்தாலும் உதயநிதி அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. காரணம், இது முதல் தடவை அல்ல த்ரிஷாவை பற்றி பேசுவது. சங்கீதாவை பற்றி பேசினார்கள். சங்கீதாவுடைய தேர்தலுக்கு முன்னதாக அந்த அம்மையாருடைய அஃபிடவிட்டை கொடுத்தாங்க. ஆகஸ்ட் மாதம் இந்த சங்கீதா கேஸ் வரதுக்கு முன்னாடி திருப்பி த்ரிஷா பேசுறாங்க. ஆக மொத்தம் அவரை கைது செய்தது தவறு என்றாலும் அவர் பேசியதும் ஈக்குவலா தவறு. அவர் அது மாதிரி பேசி இருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு அரசியல் 6 மாசத்துக்கு அப்பா தயங்கி கொடுத்தாரு, மகனையே 3 மாசத்தை எப்படி பேசுறாரு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். போதாத குறைக்கு தஞ்சாவூர் போலீஸ் சென்னையில அரெஸ்ட் பண்றாங்கன்னா நல்ல ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். போலீசாருக்கு நேற்றே அவர்கள் செய்தி சொல்லி இருந்தாலும் தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை பதற்றமடைய செய்யக்கூடாது என்பதுதான் தமிழக போலீசாருக்கு வள்ளுவம் நேயர்கள் மூலமாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். காரணம், இது நாளை முதல் பூதமாக வெடித்தாலும் தமிழக அரசியலில் ஒரு திருப்பத்தை கொண்டு வந்தாலும், ஐயா கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதாவை கைது பண்ணாங்க, அம்மையார் ஜெயலலிதா கருணாநிதி பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு கைது படலம் என்பது தமிழகத்தில் இல்லை, அனைத்து எதிர்கட்சி மாநிலங்களிலும் இருக்குது. மம்தா பானர்ஜி ஆனா அந்த நேரத்துல கருணாநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா இல்லைன்றதும் ஒரு செய்தியா இருக்கு. கரெக்ட். அது உண்மைதான், உண்மை, யாரும் இல்லைங்கிறீங்க, மறுக்கவே கிடையாது. இது மாதிரி ஒரு ஹை ஹேண்டட்னஸ் 2 ஸ்டெப்பும் இருந்ததுன்னா தமிழ்நாடு வளர்ச்சிக்கு அது பாதிக்குங்க. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, நிதான போக்கு தேவை. இப்ப பாருங்க, ராகுல் காந்தி இவ்வளோ பேசுறாரு, நரேந்திர மோடி ஏன்னா அவருக்கு உலக பிரச்சனை அதிகம். அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு தமிழக பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. எத்தனையோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் சால்வ் பண்ணுங்க. நான் ஒரு விதமா பேசுறேன். நான் ஒரு வேளைக்கு உதயநிதி அவர்கள் கடந்த பல மாதங்களாகவே துடுதுடுப்பாகவும் வாய் தவறியும் உளறுவாய் பேசுகிறார். சனாதன தர்மத்தை பேசினதால் காங்கிரஸுக்கு அவர் மீது இது இல்லை. இது பாருங்க, தமிழ்நாட்டில் அரெஸ்ட் பண்ணாங்க, டெல்லியில கலெக்ட் ஆகுதுங்க. திமுக எம்பிகள்லாம் வெளில வந்துட்டாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பி எல்லாம் அடிக்க போயிட்டாங்க. ஒரு பெரிய தெல்லுமுள்ளு வந்திருக்குது. நாடாளுமன்றத்திலே ஒரு பிரச்சனை. திமுகவிற்கு அதிகமான எம்பி இருக்காங்க, காங்கிரஸுக்கும் இருக்காங்க. இப்ப ராகுல் காந்தியை வாய மூடின்னு இருக்காரு. ஆக மொத்தம் இது பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. அதை தவிர இந்த 2 அர்த்தம் உள்ளதாக பேசக்கூடாதுங்க. கருணாநிதினு நடிச்சுட்டாரு போல உதயநிதி தன்னை. டபுள் மீனிங்ல பேசுறது தவறுங்க. ஒரு பெண்மணியை வைத்துக்கொண்டு காவிரி ஆற்றிலிருந்து தண்ணீர் வருகிறதா, வேற என்னத்து சொல்றாரு அவரு, எதை மீன் பண்றாரு அவரு? இப்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, என்னுடைய ஸ்பீச்சை மிஸ் ரெப்ரசன்ட் பண்ணிட்டான்னு சொல்றக்கூடிய அளவுக்கு நிர்பந்தப்படுத்தப்பட்ட உதயநிதி ஏன் இது புரியாமல் பேசுகிறார்? கொசுன்னு சொல்ல முடியுமா சனாதன தர்மத்தை? அது மாதிரி இஸ்லாமிய கிறிஸ்தவரை சொல்லிடுவார் அவரு? 80% இருக்கக்கூடிய தமிழகத்தில் இந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அவர் பேசியது தவறு. ஆனாலும் தாவேக அரசு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் போனது கூட இது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைக்கு பூமராங் ஆனாலும் எனக்கு ஒரு அச்சம் இருக்கிறது தம்பி. ஓகே சார், அவர் பேசுனதை நீங்க வேற கோணத்துல புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும்னு திமுக தரப்புல இருந்து கேட்கறாங்க சார். நான் கேட்கல. சரி, திமுக பேசுறது ரைட், அவங்க அப்படிதான் கேட்பாங்க. இவர் ஏன் அப்படி ஏதி கொடுத்து பேசுறாங்க? அப்ப கொசுங்கிறதுக்கு வித்துட்டா பண்ணார சனாதன தர்மம் டெங்குன்னாரு, அது யார் எழுதி கொடுத்தாங்க? இவரே எழுதினார? இல்லை, இவர் இந்த மாதிரி அவங்க ஒண்ணு
த்ரிஷாவினுடைய தண்ணி வருதுங்க. த்ரிஷாவுடைய தண்ணின்னு என்ன அர்த்தங்க? அவர் டபுள் மீனிங்கோட தானே பேசுறாரு அவரு. எதை பத்தி சொல்றாரு அவரு? தெரியாது சொல்றாரா? கல்யாணம் ஆனவரு, 2 குழந்தைய பெத்தவரு, வயதானவரு, தமிழ்நாட்டுல டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு, கருணாநிதியுடைய பேரன். இவ்வளவு மரியாதை இருக்கும் பொழுது பொதுமக்களை துச்சமாக நடத்தி ரெட் ஜெயண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய திமிர்ல அடைக்கிறாங்க சார். நிஜமா நான் சொல்றேன். அந்த ரெட் ஜெயண்ட் மூலமா விஜய் படத்தை தவிர்த்தது பார்த்தாங்க. அந்த எல்லாம் சேர்த்து இன்னைக்கு ஒரு கார்னர் பண்ணி விட்டாங்க அவரை. ஆனா இன்னைக்கு ஒரு துர்பாகிய நிலைமை என்னன்னா, நாளைக்கு பட்ஜெட் வரும்போது இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாதுன்னு தான் என்னுடைய கருத்து. நான் ரெண்டும் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போய் அரெஸ்ட் பண்ணுவது என்பது அரசுக்கு ஒரு நல்லது அல்ல என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சார், உதயநிதி அவர்கள் இது இன்று பேசல, எடப்பாடி பழனிசாமியும் இதே போல இரட்டை அர்த்தத்துல பேசியிருக்காருன்றது ஒரு செய்தியாக இருக்கு. அதை எப்படி பார்க்கலாம்? தொடர்ந்து உதயநிதி சகிக்கத்தக்க வார்த்தைகளை பேசுறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. எப்பொழுது உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தாரோ பார்ட்டி ஃபண்டில் இருந்து, அன்றிலிருந்தே இந்த ஒரு கோபம் அதிகரித்து கொண்டே வருகிறது. தேர்தலுக்கு முன்னாலும் இருந்தது. இது சினிமா துறையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இருக்கக்கூடிய துவேஷங்கள், இன்னல்கள், எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே அரசியலில் காண்பிக்கிறார்களே என்ற வருத்தம். அரசியலா பார்க்கணுங்க. சினிமாவை பார்க்கணும். 2 பேருக்கும் ஒரு ரெட் ஜெயண்ட்னு வச்சுட்டு அதை ஆதவர்ஜனா பேசுறாரு பாருங்க. ரெட் ஜெயண்ட் பாருங்க, 400 கோடி கொடுத்தாங்க, இப்பெல்லாம் எங்க போகுது ப்ராஃபிட். ஆதவர்ஜுனா பேசியதனுடைய அர்த்தமும் உதயநிதியினுடைய ஹை ஹேண்டட்னஸும் தான் இதுக்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். இது சினிமாவுடைய அரசியல் தமிழக அரசியலே பழிவாங்க அளவுக்கு வந்து விட்டது. அவர் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுங்க உதயநிதி. ஓகே, இது ஆரம்பித்தது யாருன்ற ஒரு கேள்வி வருது சார். சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுதான் ஃபர்ஸ்டோ உதயநிதி ஆரம்பிச்சாரு. அவர் சட்டமன்றத்துக்கு வரதுக்கு முன்னாடி அப்பாவை பார்த்துட்டு வந்தாருன்னா பையனையும் பார்த்தாங்க. அவர் he wanted to have a cordial relationship. கை கொடுத்தாங்க. ஒரு சுமூகமா போகணும்னு பார்த்தாரு, நடக்கலைங்கிற. கை கொடுத்தாரு, போனாரு, பேசினாரு சார். ஆனா அப்பாவை காணோம்னு சொல்லிட்டு சைகை பண்ணி காமிச்சது முதல்வர் விஜய் அவர்கள் தானே சார். அதுக்கப்புறம் தான் உதயநிதி அந்த கோர்ட்ல மனைவி தனியா தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. அது சொன்னது இவர் சொன்னது ரெண்டுமே தப்புன்னு தான் நான் சொல்றேன். முதல்ல இருந்து நான் சொல்றேன். இப்படி பண்றது கரெக்ட். அவரு ஒரு சினிமா நடிகை பண்ணாரு. ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இன்னும் ஆட்சியை பத்தி புரிஞ்சுக்கொள்ள 8 கோடி தமிழ் மக்களுக்கு இவங்க சைகைகள்னாலும் இந்த த்ரிஷாவுனாலும் என்ன லாபம் வரப்போ சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணும் கிடையாது. தமிழகத்திற்கு தண்ணி, காவிரி தண்ணி பத்தி யாரும் பேசுறது கிடையாது. மேகதாது பத்தி ஒருத்தர் பேசுறது கிடையாது. ராகுல் காந்தி எங்க இருக்காரு? இப்ப எடப்பாடி பழனிசாமி பத்தி சொன்னீங்க. காங்கிரஸ்காரர் எங்க இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஸ்டாலின் ஏன் ஆடி கொண்டிருக்காரு? அவர் ஏன் ஒரு அறிக்கை உடனே இருக்கிறோம்? ஸ்டாலினுக்கு பிடிக்கவில்லை இது. ஸ்டாலின் சொல்றாரு, நீ வந்து 6 மாசம் விட்டு வையின்னுட்டு. பசங்களுக்கு துடிப்பு, இளம் ரத்தம் கொதிக்கிறது. அவருக்கு முதியவர் ரத்தம் பாருங்க, துரைமுருகன் வந்துட்டாரு பக்கத்துல. இருந்தாலும் திமுகவில் இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று தான் விஜய் தரப்பினர் நம்புகிறார்கள். ஆனால் கேடர் லெவல்ல ராபின்சன் திமுக விட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. இது தோழமை கட்சிகள் என்ன சொல்ல போறாங்க? திருமாவளவன் என்ன சொல்ல போறாரு? அதெல்லாம் வருது இல்லை. இப்போ வைகோ என்ன சொல்ல போறாரு? ஒவ்வொருத்தரும் இப்போ உதயநிதியை திட்டுவாங்களா பாராட்டுவாங்களா? அவங்க ஏன் கருத்து தெரிவிக்கல? இது வரைக்கும் அரசியல் ரீதியாக எந்த கட்சியும் இது வரைக்கும் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது. இந்த ஒரு மணி நேரத்துல நான் ஆங்கில தொலைக்காட்சி, இந்தி தொலைக்காட்சி எல்லாம் காலையில 7:30 மணில இருந்து இருக்கேன். நாம் இருவரும் 12 மணிக்கு ரெக்கார்ட் பண்றோம். 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் டியூஸ்டே. இது நடுவுல எவ்வளவோ பிரச்சனை எல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு சின்ன விஷயத்த பெருசு பண்றது தவறு என்று தான் என்னுடைய கருத்து. நாளைக்கு பட்ஜெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் போயிடுங்க. இதுல காவிரி இம்பார்ட்டன்ஸ் போயிடுது. இது ஒரு அரசியல் ஆயிடுச்சுங்க. ஓகே சார், இதை வச்சு கேஸ் போட்டிருக்காங்க திமுக. 12 மணிக்கு அந்த வழக்கு வந்து பதிவாக போகிறது, நீதிமன்றத்துக்கு வரப்போகுது. நீதிமன்றத்தில் நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்யறது நியாயமா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பிட்டு வராங்க. அந்த கேஸ் எப்படி போக போகுது சார்? எந்த கோணத்துல போக போகுது? அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, கவர்மெண்ட்டுடைய பர்பஸ் சர்வ் ஆயிடுச்சே. இந்த கேஸ் என்ன பண்ணாலும் இப்ப அவங்க அந்த பெயிலா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அந்த கேஸை ஹைகோர்ட் பெயில் கொடுக்குமா என்பதை பொறுத்து தான் பார்க்கணும். அரசியல் ரீதியாக நான் பார்க்க போனால் இதுல அது சட்ட ரீதியாக கோர்ட் சட்டத்தை தான் பார்க்குமே தவிர அரசியலை பார்க்காது. நீ விசாரணைக்கு ஒத்துழைங்கள் என்று ஸ்டாலினுக்கு ஒத்துழைடுவார்கள் உதயநிதிக்கு. ஓகே, ஒரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க தவேகாவினர் உதயநிதி எதிர்த்து போராட்டம் பண்றாங்க, இன்னொரு பக்கம் திமுகவினர் உதயநிதி கைதை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? ஒரு பதட்டமான சுச்சுவேஷன் நிலவுதான். பதட்டமான நிலைத்தான் இருக்கிறது. அது சட்ட ஒழுங்கு கையை விட்டு போயிட போதோன்ற பயம் இருக்கிறது எனக்கு. போதாத குறைக்கு
எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, அது உதயநிதியாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, ராகுல் காந்தி எட்டப்பன்னு சொல்லலாமாங்க. ராகுல் காந்தி வந்துட்டு எப்படிங்க விட்டாரு அவங்க? இப்ப திமுக வந்து ரிசீவிங் எண்ட்ல இருக்குதுங்க. ராகுல் காந்தி எட்டப்பருங்கிறாரு. இவர் வந்து திரிஷாவினுடைய தண்ணிங்கிறார். திரிஷாவு தண்ணின்னா என்னங்க? இதெல்லாம் பேசுறாங்க இப்படிதான். என்ன அர்த்தம்? பொதுமக்கள் 8 கோடி மக்கள் இதுக்காக நிம்மதியா வாழறதுக்கு தான் எடுத்தாங்க கொடுத்தாங்க. தண்ணியில பிரச்சனை, லா அண்ட் ஆர்டர்ல பிரச்சனை. ஆக மொத்தம் இதன் மூலமாக விஜய் அரசுக்கு ஒரு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், கரும்புள்ளியை வைக்க திமுக முயற்சிக்கிறது. இதுல வந்து லாபம் அடைக்குமா அடையாதா தெரியாது. பெண் வாக்குகள் இன்னும் விஜய் பக்கம் தான் இருக்கின்றன, திமுகவிற்கு எதிராக இருக்கிறது. எந்த பெண்ணும் இன்னொரு பொண்ணை பத்தி பேச மாட்டேன். அதெல்லாம் வாழ்ந்து புரிஞ்சுக்கணும் ராபின்சன். அரசியல் இருந்துட்டா கூட நிறைய, நான் எத்தனையோ அரசியல் தலைவரை பார்த்திருக்கேன் ராபின்சன். எங்க விஷயத்துல எதை பேசுறவங்க அரசியல் தலைவருக்கு நன்னா தெரியும். இவருக்கு தெரியாத பேசுறாரு உதயநிதி. எங்கிட்ட பிரணாப் முகர்ஜி சொல்லியிருக்காரு, எங்கிட்ட இதே ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, சில இடத்துல பேசக்கூடாதுன்னு. பேச மாட்டாங்க சில இதெல்லாம். ஐயா ஸ்டாலின் கூடிய தகப்பனார் கருணாநிதி வந்து கிண்டலா பேசுவாரு, சில இடத்துல பேசிட்டு விட்டுருவாரு. இவர் விடுபட மாட்டேங்கிறாங்களே இவங்க. இது சினிமாவில் இருக்கக்கூடிய திரிஷாவை மையப்படுத்திய சண்டை என்பதுதான் என்னுடைய அர்த்தங்க. ரெண்டு பக்கமும் திரிஷா நடுவில் மாட்டிட்டாங்க. நாம தொடர்ந்து உதயநிதி இப்படி பேசுறாரு. கேட்டா அரசு பழிவாங்கும் நடவடிக்கை தான் இந்த கைதுன்னு சொல்றாரு. அரசு பழிவாங்குதா சார் உதயநிதிய? இவர் பேசுறதை நிறுத்தினாலே பழி வாங்காதுங்க. இவர் பேசுறது ரொம்ப டூ மச்சா பேசுறாங்க. அது திமுக தலைவர்களுக்கே பிடிக்கவில்லை. சில எம்பிக்கள் இன்று காலை என்னிடமே சொன்னாங்க, நாங்களுக்கு ஓட்டு கையை விட்டு போகுது, கேடர்லாம் போயிட்டாங்க. இப்போ இன்னைக்கு காத்தால ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி எம்பிக்கும் திமுக எம்பிக்கும் நேர் மோதலை நான் கண்டேன் நாடாளுமன்றத்தில். ரெண்டு பேரும் பேசாத போயிட்டாங்க. நேத்தி மட்டும் ஒன்னா இருந்தாங்க. இது எம்பிக்களே இருக்கும் பொழுது தமிழக மக்களிடையே திமுக தாவேகா என்ற ஒரு மோதல் வறுமையானால், அது கிராமத்திலும் நகரத்திலும் மாநகரத்திலும் பிரச்சனையானால் அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகும். போலீஸ் கடுமையாக கண்ட்ரோல் பண்ணுவது கடினமாக இருக்கும் தான் என்று கருத்துங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க ரெண்டு சைட்லயும். ஓகே, தொடர்ந்து செந்தில் பாலாஜியை கைது பண்ண பாக்குறாங்க, டிஆர் பாலுவை கைது பண்ண பாக்குறாங்க, அதுக்கப்புறம் ஏவா வேலுவை கைது பண்ண பாக்குறாங்க, இப்போ உதயநிதியே கைது பண்ணியிருக்கிறாங்கன்றப்போ திமுகவை கையாள தவறுகிறதா தாவேகா அரசு? சரியான முறையில் அணுகலையா திமுகவை? சரியான முறை தான் அணுகிறாங்க. அது அரசியல். ஏங்க நீ ராபின்சன் ஒன்னே நீங்க பேசுறீங்க, தேர்தலுக்கு முன்னா எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க இதே தாவேகாவை. கைது பண்ணலையே சார். அதுக்கு பழி வாங்குறாங்க. கைது பண்ணல சார். தாவேகாவுடைய எந்த முக்கிய நிர்வாகிகளையும் கைது பண்ணல, மாவட்ட செயலாளர் கைது பண்ணல சார். கைது பண்ணனாங்களோ இல்லைங்களோ ஒன்னே ஒண்ணுங்க தம்பி ராபின்சன், கைது பண்றாங்களோ நெசுக்கு பார்த்தாங்க. செப்டம்பர் மாசத்துல இருந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓஜி போடுறேன்ட்டு இழுக்கடிச்சாங்க. இவங்க பண்றாங்க. எந்த விதை விதைக்கிறதோ அது சரிதான் முளைக்கும். ஆஸ் யூ சோ சோஷியல் யூ ரீப். அந்த மாதிரி தான் பண்றாங்க. திமுக செய்தது தவறுங்க. முதல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் பின்னாடி போனதுங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆத்திரம்லாம் என்னன்னா, விஜய் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படி. அவங்க கீழே அரசாங்கம் இருக்குது. இப்போ ஒரு 6 மாசம் விட்டு பாருங்க. நான் அப்பா சொன்ன மாதிரி எதுக்குங்க அவசரம் உங்களுக்கு? 4 மாசத்துலயே பண்ணலாம். ஓகே சார், இந்த விவகாரத்தை ஸ்டாலின் எப்படி அணுக போறாரு? அடுத்த தலைமுறையா முன்னிறுத்துறாரு உதயநிதியை, அடுத்த தலைவராகவே முன்னிறுத்த போறாருன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல உதயநிதியை ஓவர் நைட்ல கைது பண்ணியிருக்காங்க, ஒரே நாள்ல கைது பண்ணியிருக்காங்கன்றப்போ அவரோட இமேஜ் குறைஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இது எப்படி அணுக போறாரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்? ஸ்டாலின் அவர்கள் மகனிடமிருந்து ஒதுங்கி விடுவார், தனிப்பட்டு விடுவார். கட்சி ரீதியாக ஒன்றாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் சொல்லுவார். 6 மாதம் நீ வெயிட் பண்ணிருக்கலாமே சொல்லுவார் என்ற அர்த்தம் தான் எனக்கு இருக்கிறது. ஐயா ஸ்டாலின் வந்து இது மாதிரி பரபரப்பான அரசியலை செய்ததே கிடையாது 5 வருடத்தில். மத்திய அரசாங்கத்துடன் மோதல் இருந்ததே தவிர, நரேந்திர மோடி திட்டினாரே தவிர, இப்ப எடப்பாடி பழனிசாமி அரெஸ்ட் பண்ணாருங்களா அந்த கொடநாடு கேஸ்ல? முதிர்ச்சி வேணுங்க. இப்ப ராகுல் காந்திய மோடி அரெஸ்ட் பண்றாரு, எஃப்ஐஆர் போட்டு பெயில்ல இருக்காங்க. அந்த மாதிரி நீ பயமுறுத்தி விட்டுடலாம். அரெஸ்ட் பண்றதுங்க தப்பு. அரெஸ்ட் பண்ணா சிம்பதி நிச்சயம் வரத்தான் வரும். ஓகே, ரெண்டு பக்கமும் அப்ப நம்ம எடுத்துக்கலாம். விஜய் தரப்பிலும் முதிர்ச்சி தேவைப்படுகிறது, உதயநிதி தரப்பிலும் முதிர்ச்சி தேவைப்படுகிறதுன்னு எடுத்துக்கலாம். இதற்கு ஒரு பெரிய தலைவர் ஒருவருமே இல்லை 2 பக்கத்திலையும். இது சினிமா அரசியல், தமிழக அரசியல் வந்து விட்டது என்று நான் மீண்டும் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். போக போக பாத்தீங்கன்னா இது ஒர்ஸ்ட் ஆகுமே தவிர சொல்யூஷனுக்கு வராதுங்க. இது நாளைக்கு சட்டசபையில அந்த பட்ஜெட்டை தான் கீழ்ச்சி போடுவாங்க. பட்ஜெட்ல நாளைக்கு சட்டசபை உள்ள உதயநிதிக்கும் சரி, திமுக எம்எல்ஏக்களும் சரி, தாவேகா எம்எல்ஏக்களுக்கும் சரி,
இந்த 234 எம்எல்ஏக்களுக்குமே பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் ஸ்பீக்கர் பிரபாகரனுக்கு அடிதடி தள்ளுமுள்ளு சட்டசபை உள்ள நீங்க நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார், இந்த பேச்சுக்காக வந்து தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்கமே வந்து உதயநிதிக்கு எதிராக ஒரு முழக்கம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மக்களுமே இதை வந்து யாருமே ஆதரிக்கல. இந்த நேரத்தில் இது தேசிய அளவில் போய் சேருமா? காங்கிரஸ் இதுக்காக என்ன பேச போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தேசிய அளவில் இந்த பிரச்சனை கொண்டு போகுமா திமுக? பாராளுமன்றத்தில் பேசிவிட்டார்கள், பாராளுமன்றத்தை முடுக்க பார்த்தார்கள். காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் இடையே ஏதோ ஒரு விரோதம் இருப்பதனால் காங்கிரஸ் இதை பற்றி பதில் சொல்லி ஆக வேண்டும். ராகுல் காந்தி பதில் சொல்லி ஆக வேண்டும். ஏங்க இவ்வளவு நெகட்டிவ் பேசினான்னு சொல்றாங்களே, ஆக்ரோச் கரப்பாம்பூச்சி காங்கிரஸ் வந்து கட்சி வந்து அங்க பண்ணும்போது அவங்க பிரதமருடைய அம்மாவை திட்டினாங்க. யாராவது போட்டாங்களே சார்? காங்கிரஸ்காரனுக்கு இவ்வளவு சொல்றாங்க உதயநிதி அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. உதயநிதிக்கு தனிய ரூல், பிரதமருடைய தகப்பன் அம்மையார் 100 வயது கிழவிக்கு ஒரு ரூலுங்களா? மீதிக்கெல்லாம் விட்டுட முடியுமா? அதெல்லாம் கேட்பாங்கல்ல. முதிர்த்த அரசியல்வாதியாக இருந்தால் அரெஸ்ட் பண்ணாம எஃப்ஐஆரோ, இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டு விட்டீங்க கொஞ்சம் பயந்துன்னு இருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணது வந்து தன்னுடைய இதை காமிக்கணும்னு காமிச்சாங்க. இது வந்து வேற விதமா போகும். ஓகே, கடைசியா ஒரே ஒரு கேள்வி. விஜய் நாளை சட்டமன்றத்துல இது குறித்து என்ன பேச போகிறார்? இது குறித்து ஒரு விளக்கம் தரதுக்கான வாய்ப்பு இருக்கா? தரமாட்டார். கோர்ட்ல இருக்கிறதுனால தரமாட்டார். அவருடைய பர்பஸ் சர்வ் ஆயிடுச்சு. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு பட்ஜெட்டை பத்தி தான் முக்கியமாக இருக்குமே தவிர அரசாங்க தரப்பிலிருந்து இதை எதுவுமே பேச மாட்டாங்க. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார்.